என்னுடைய சகோதரியாக இருந்தால் கூட நான் வந்து உடை விஷயத்தில், உணவு விஷயத்தில், பழக்கவழக்கத்தில், மற்ற வெளிவட்டார பழக்கவழக்கத்துலலாம் வந்து நிறைய விஷயங்கள மாற்றிக்கணும். பெண்கள் வந்து படித்தா மட்டும் போதாது. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களையும் ஒரு வீட்டில் நடக்கிற சம்பவமாக நினச்சி அக்கறையோடு செயல்படணும். இதெல்லாம் மாத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆப்வியஸ்லி நிறைய பேர் எஜுகேட்டடாகவே கிடையாதுங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் தான். எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். எஜுகேட்டடாக யாருமே இல்லை. நம்ம ஈவன் இப்போ நம்ம சென்னையே எடுத்துக்கோங்க. ஸ்லம் இருக்குது, மிடில் கிளாஸில் இருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்காங்க, பாஷாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எஜுகேட்டடாக இருப்பாங்க. அதுக்கு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களாம் எஜுகேஷனே இருக்காது. அதனால அவங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்க ப்ரொடெக்டடாக தான் இருப்பாங்க. இந்தியாவில் மோஸ்ட்டாக எல்லா லா ஸ்டூடெண்ட் என்னால் அது பேச முடியும். ஸோ அதனால் வந்து லா வந்து உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. விமனுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு ட்ராபேக்னா, நோ ஒன் இஸ் எஜுகேட்டட், நோ ஒன் நோஸ் வாட் ரைட்ஸ் தே ஹேவ். எக்ஸ்போஷர் இல்லை. அந்த எக்ஸ்போஷர் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது கிரியேட் பண்ணது பாதி தூரம் போகிறதே கிடையாது இந்த சொசைட்டியில். பாதியிலே ஸ்டாப் ஆயிடுது. அது ஸ்டாப் ஆகாமல் எல்லாருமே எஜுகேட் பண்ணால் ஆப்வியஸாக எதுவுமே தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் எஜுகேட் பண்ணாலே போதும், எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.